வந்து கட்டுப்படுத்த இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. உண்மையிலே வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமான இதில் முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து நிறைய மக்கள் இருக்கணும் வந்து இராணுவம் எல்லாம் ஃபுல் பாதுகாப்பில் நிற்கிறதா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து சிசிடிவியில் தான் நிற்கிறோம், அதாவது சிஐஎல் அறக்கட்டளையில் நிற்கிறோம் வந்து இங்கே வந்து இன்றைக்கு வந்து போல மக்களுக்கான ஒரு சேவையை வந்து செய்து கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் மக்களை இராணுவம் எல்லாம் அவங்க ஃபோட்டோ எல்லாம் எடுத்து நிற்கணும் பாருங்க, பார்க்கக்கூடிய மேலே பாருங்கள் எவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும் அந்த ஃபுல்லாகவே. இதில் பாருங்க கம்பியாக்கெல்லாம் வந்து நிற்கணும் வீட்டில். இந்த போர் தாக்குதல் இதால் இருந்து வருது, இங்கே ஒரு தாக்குதல் வந்து வருது. எத்தனை பேர் நிற்கணும் வந்து என்ன பேர் வந்து நிற்கணும் பாருங்க, பார்த்து மெதுவாடுங்க. இவ்வளோ சோகட்டாக இருக்குது பாருங்க, உள்ளக்க போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. பாருங்க ஃபுல்லாகவே பாதுகாப்பாக இருக்குது பாருங்க, எத்தனை பேர் நிற்கிறோம்னு சொல்லி. காலையில் ஆதாக்கள் கையில் ஆதாக்கள்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிற்கிறோம் பாருங்க. போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு லட்சக்கணக்கான ஆக்கள் வந்து நிற்கிறோம் போல இருக்குது பாருங்க, ஃபுல்லாகவே ஆக்களாக இருக்குது. அந்நியாக்களை வந்து நிற்கிறோம் பாருங்க. இங்கே பாருங்க இவ்வளோ லைனில் நிற்கிறோம்னு சொல்லி ஃபுல்லாகவே லைனில் நிற்காமல், அதாவது இந்த நாவலர் ரோட்டில் திரும்பி அவர் சிசிடிவி முன்னால் 2 பக்கத்துலேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு அங்கால வந்து 2 சைட்லேயும் மக்கள் வந்து நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். இவ்வளோ சன கூட்டம் வந்து நிற்கிறது வந்து என்னென்னு இதை கொடுத்து முடிக்க போனோட தெரியல வந்து இல்லை. இப்போ நீங்கள் பின்னே பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து உண்மையாகவே மக்களை வந்து கட்டுப்படுத்த இல்லாத சூழ்நிலை இருக்குது வந்து. பின்னே பார்த்தீங்கன்னா வந்து இதில் போகிறதுக்கே பாதை இல்லாத மாதிரி வந்து மக்கள் வந்து முண்டி அடிக்க கொண்டிருக்கணும் வந்து. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இராணுவத்தில் பாதுகாப்பு கொடுத்த போதிலும் வந்து மக்களை வந்து கட்டுப்படுத்த இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. உண்மையிலே வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமான உதவி திட்டங்களை தான் அதை கொடுக்க போயினா மக்கள் வந்து ஓரளவு உணர்ந்தால் தான் இந்த உதவி திட்டங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள். ஃபுல்லாகவே இராணுவத்தினர் வந்து இதை வந்து பாதுகாப்பாக கொடுத்து கொண்டிருக்க பாருங்கள். இந்தியாவில் இந்த இல்லைன்னா சார் நிறைய முன்னூறு சொல்லி கொடுப்போங்க. அதில் தியாகி அறப்படை நிறுவனத்தினுடைய 2024ஆம் ஆண்டுக்கான ராணுவ தலைவர் வந்து கட்டுப்படுத்த இல்லாமல் இருக்கு வந்து இதில் ராணுவ கமாண்டர் நிற்கிறார் பாருங்க முன்னுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து காலையில் இதில் முன்னுக்கு கேட்டு பார்ப்போம் எங்கே இருந்து பாருங்கன்னு சொல்லி. சத்தம் போடுது பாருங்க. இந்த வாராக்களை வடி அடுத்து விடணும். நல்லா இருக்கு.
பாருங்கள் எத்தனை பேர் வந்து கொண்டிருக்க மாட்டோம் பாதுகாப்புக்கு. உண்மையிலேயே எங்களோட சனத்தை வந்து கட்டுப்படுத்த சூழ்நிலையாக இருக்குது பாருங்கள். முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறவங்க. வந்து இராணுவத்தை வந்து உள்ளுக்கு இறக்கிறதுக்கு வந்து மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வந்து மக்கள் வந்து ரோட்டு ஃபுல்லாக இருக்கபடியாக உள்ளுக்குள்ளே வந்து ஆக்கள் போகலாத சூழ்நிலை இருக்குது. வந்து அதை கட்டுப்படுத்துறதுக்காக வந்து ஆக்களை வந்து உள்ளுக்கு இறக்கிறது பாருங்க, பார்க்க தெரியுது பாருங்கள். கைக்குழந்தைகளோட எல்லாம் வந்து நிற்கிறாங்க பாருங்க, எத்தனை பேர் அடிச்சு. முன்னே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு சின்ன தம்பி ஒரு ஆள் வந்திருக்காரு பாருங்க. இப்போ வந்து இறங்குறாரு. அவரும் இங்கே வந்து உதவியில் எடுக்கிறது தான் வந்திருக்கு ஐயாட்ட பாருங்க. இதெல்லாம் ஃபுல்லாகவே என்ன நிற்கிது பாருங்கள். ஆக்கள் வந்து வயது போன ஆக்கள், சின்ன குழந்தை பிள்ளைகள்னு சொல்லி ஃபுல்லாகவே நிற்கிறேன் பாருங்கள் இங்கே ஆக்கள். ஜோட்டி பேர் வந்து நிற்கிறார் இதில். மக்களை வந்து கட்டுப்படுத்த எல்லாமே வந்து பாருங்க எவ்வளோ க்ரௌட் வந்து நிற்குதுன்று. அம்மா ப்ளீஸ் கொஞ்சம் சொல்வது கேளுங்கள் அம்மா. எல்லா அனைவருக்கும் தரப்படும். கொஞ்சம் சைடாகி போங்க ப்ளீஸ். எங்கள் ஒத்துழைப்பு தாங்க அம்மா. வயதானவங்க இருக்கிறீங்க, நோய்க்காக இருக்கிறீங்க, எல்லாருக்கும் தெரியும். அமைதியாக சைடாகி இல்லாமல் எல்லோருக்கும் பொறுப்பாக தரப்படும். இல்லை பாருங்க ஒரு 7வது அந்நியரால் வந்து இருக்கார். வந்து தலையை பார்த்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்ன 2 பேருமே 7வது ஆக்கள் இருக்கணும். கொஞ்சம் சைடாக கொஞ்சம் சைடாக ப்ளீஸ். கொடுத்தாங்க உள்ளுக்கு இருக்கிறார்கள், அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும். நீங்கள் இவிடத்து ஒத்துழைப்பு தந்து சைட் தரும். புரிகிறதா? நீங்க சைட் தந்தால் தான் இவங்க போனது போல உங்களுக்கு தரலாம். எல்லாமே 7வது ஆக்களாக இருக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளவு வந்து பொதுமக்களாகிய நீங்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். உள்ளுக்கு கொடுத்தவர்கள் நிற்கிறார்கள், அவர்களை வெளியே அனுப்ப வேண்டும். தயவு செய்து இந்த இடத்தில் கொஞ்சம் சைட் தந்தால் தான் அவர்களை வெளியே அனுப்பலாம், உங்களை உள்ளுக்கு எடுக்கலாம். தமிழதான் நாங்கள் சொல்றோம் ஐயா. தயவு செய்து அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள். உங்கள் அனைவருக்கும் பொருட்கள் தரப்படும். உங்களோட டோக்கனும் உங்கள் குடும்ப அட்டை கையில் வைத்துக் கொள்ள வேண்டாம். அனைவருக்கும் தரப்படும். தயவு செய்து டோக்கன் எடுத்து பொதுவாக நாங்கள் இதில் நிற்கிறோம். போகும் தயவு செய்து சொல்வதை கேளுங்கள். நீங்க ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் பாட வேண்டாம். ஒரு எம்ஜிஆர் இந்த உதவிக்கு நிப்பாட்டப்படும். அதனால் காரணமாக தயவு செய்து நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். பொதுமக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தயாராக நாங்கள் செய்யலாம். ப்ளீஸ் பொதுமக்களாகிய நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். அப்படி என்றால் தான் இந்த வேலை செய்து தலைவர் பேசி அப்படி என்றால் வேலை செஞ்ச கோயில் நிப்பாட்டப்படும். மக்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இங்கே கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இப்பொழுது இந்த உதவி திட்டத்தை நிறுத்தி வைப்பதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். தயவு செய்து மக்கள் உடனடியாக இந்த இடங்களிலிருந்து நீங்கள் விலகிச் செல்லலாம் என்பதை நாங்கள் மீண்டும் ஒரு முறை அறிவித்திருக்கிறோம். அப்படியே பிதால போங்க, பிள்ளைங்க கூட்டிட்டு வாங்க.
தரப்படும்